ஒரு ரொம்ப பெரிய பிஸ்னஸ்மேன். அவர் எப்பயுமே கையெழுத்து போட ஒரு பேனா வச்சிருப்பாரு. ஆனா, அந்த பேனா எப்ப பார்த்தாலும் எங்க வச்சோம் என்ற விஷயத்தையே மறந்துருவாரு. வச்ச இடத்துல வச்சுட்டு மறந்தே போயிடுவாரு. இது இவருக்கு ஒரு பெரும் பிரச்சனையா இருந்துச்சு. எங்கேயாவது போனா பேனா எங்க வச்சோம், பேனா எங்க வச்சோம்ன்னு தேடிட்டே இருக்க முடியுமா? இத அவர் ஃப்ரெண்டு கிட்ட ஜஸ்ட் சும்மா நம்ம ஃப்ரெண்டு கிட்ட பேசுறப்ப சொல்ற மாரி இந்த மாரி சொன்னாரு. இந்த மாரி எனக்கு ஒரு பெரிய ஒரு தொல்லையா இருக்கு. நான் என்னுடைய பேனா வந்துட்டு எழுதுற பென் வந்துட்டு எங்க வைக்கிறேனே எனக்கு மறந்து போயிடுது. எனக்கு அது ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. என்னப்பா ஒரு எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்ற, நீ செய்ற பிஸ்னஸ்ல எவ்வளோ சக்ஸஸ் ஆகுற, ஒரு பென் எங்க வைக்கிறேன்னு மறந்து போயிடுறியா? அப்படின்னுட்டு அவர் கிண்டல் பண்ணிட்டு, அவர் என்ன பண்ணாரு, ஒரு கிஃப்ட்டா ஒரு ரொம்ப விலை உயர்ந்த டைமண்ட் பென் வாங்கிட்டு வந்து அவருக்கு கிஃப்ட் பண்ணாரு. கிஃப்ட் பண்ணிட்டு அவர் வெளிநாட்டுக்கு கிளம்பிட்டார். அ ரொம்ப வருஷம் 1 வருஷம் கழிச்சு திரும்ப வந்து பார்க்குறப்ப அந்த பேனா அவர் பத்திரமா வச்சிருந்தாரு. எப்படி இது இருக்கு? இது ரொம்ப பத்திரமா ரொம்ப விலை உயர்ந்த பென்னுன்னு பாதுகாத்தேன். அதான் பத்திரமா இருக்கு. அப்ப நாம வந்துட்டு ஒரு விஷயத்த மறக்கிறோம்னா, அதோட அவசியத்தையும், அதோட விலையையும் நமக்கு தெரியல. அதோட அத்தியாவசியம், அதோட இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தெரியல. அதனால தான் ஒரு விஷயத்த மறக்கிறோம். ஆனா, இப்ப அந்த பென் ஒரு டைமண்ட் பென். அதோட மதிப்பு அவ்வளோ. அதனால அந்த பென் அவரால பத்திரமா வச்சுக்க முடிஞ்சுச்சு. இதுதான் நம்ம வாழ்க்கையும். நம்ம வாழ்க்கையோட